ஸோ ஓகே, ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன். அதாவது என் ரூம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஆக்சுவலி ஏன் வந்து என் ரூம்லேயோ இல்லை மாடியிலையோ என்னால் எடுக்க முடியல அப்படின்னா, நான் வந்து காலையிலிருந்தே கொஞ்சம் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எனக்கு டைம் ஒத்து வரல. ஸோ இப்போ வந்து ரூமில் கொஞ்சம் எல்லாருமே அந்த டயர்ட்னஸில் தூங்கிட்டாங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே எடுக்கலாம்னு வந்தேன். பட் ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வர இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தேன், எனக்கு எந்த இடமும் கிடைக்கல. ஸோ சரி, ஓகே, நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே போயிடுவோம். இன்னைக்கு வந்து வீக்கெண்ட். ஸோ அதனால இங்கே ரஷ் இருக்காது, யாரும் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்துட்டோம். நாம நினச்ச பார்த்த மாதிரி ஸ்டேஷனே காலியாக தான் இருக்கு. ஸோ நம்ம ஸ்டேஷனே நம்ம இடம் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தேன். ஒரு போலீஸ்காரனும் எட்டி பார்த்தான். சரி, ஓகே, நம்ம இங்கேயே நின்று வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். ஸோ இங்கே ஆக்சுவலி எந்த சேருமே இல்லை, கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. ஸோ அதனால இதே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ அப்புறம் ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் சென்னை வந்து ஒரு 4 months ஆயிடுச்சு. ஒரு 4 மாதமாக நான் சென்னையில் இருக்கேன். ஸோ நான் வந்து வெளியே இருந்து சென்னையை பற்றி கேள்விப்பட்டதுக்கும், நான் சென்னையில் வந்து என்னென்ன விஷயங்களை அனுபவித்தேன் அப்படின்றதுக்கும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னதான் வந்து இப்போது சொசைட்டி இருக்கிற நிலமையில இந்த எப்படி சொல்கிறது, நம்ம எல்லாமே பேசுவோமே. நம்ம வந்து நான் எதையுமே வந்து மேலே கீழே சொல்ல, எதையுமே தப்பாகவும் சொல்ல, எல்லாமே வந்து நார்மலாக போயிட்டு இருக்கு. இப்போ வந்து சீக்கிரமாக எல்லாரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரக் அடிக்ட் நிறைய பேர் ஆகிறாங்க. அதுக்கு இல்லாமல் இந்த ஃபுட்டில் நிறையா எல்லாமே கலப்படம், அதனால நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. வைரஸ் நிறையா பரவிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம நம்ம டேட்டூலாம் போட்டுட்டு ஏலியன்ஸ்னு அவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்க. நான் தப்பாக சொல்ல வரல, பட் ஆனால் அவங்க ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்க. அப்புறம் இந்த எல்ஜிபிடிக்யூ அவங்க ஒரு அது ஒரு இப்போ ஸோ இந்த மாதிரி நிறையா போயிட்டு இருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி ஆக்சுவலி நம்ம இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம பத்திரமா பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள இருக்கு. ஒய் பிகாஸ் நான் வந்து என் ஊர் ஒரு கிராமம். ஸோ அந்த கிராமத்திலிருந்து நான் இப்போ ஒரு சிட்டிக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, சிட்டி பேசிக்காக நார்மலாக எல்லாரும் சொன்ன மாதிரி கிராமம் மாதிரி இருக்காது. ஸோ கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், இல்லை வந்து பொல்யூஷன் அந்த மாதிரி இருக்கும். பிகாஸா எல்லா பீப்புளுமே இருப்பாங்க. ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸும் இங்கே இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். பட் ஆனால் அந்த இடத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் சென்னை வரப்போ எனக்கு வந்து நிறைய பேர் வந்து சென்னை ஒரு நல்ல பிளேஸ், உங்களுக்கு வந்து நிறைய கான்டெக்ட்ஸ் கிடைக்கும், இல்லை வந்து நீங்கள் ஒரு உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல சிட்டி அப்படின்ற மாதிரி நிறையாவும் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு ட்ராபேக் எனக்கு வந்து, நான் சென்னை வரப்போ எனக்கு ட்ராபேக்ஸ் கொஞ்சம் நிறையா வந்துச்சு. அதாவது நான் எந்த ஏரியாவுக்கு போயிட்டு இங்கே இருக்கிறவங்க கிட்ட என்னோட இல்லை என் ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் கிட்ட கேட்டாலும் அந்த ஏரியாவில் இருக்கியா கொஞ்சம் பார்த்துரு அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே ஒரு செட் ஆஃப் இருக்குது. ஸோ இப்போது நான் வந்து பார்த்த வரைக்கும் இங்கே கூவம்னு ஒரு ஆறு ஒன்று இருக்குது. ஆக்சுவலி வந்து அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குடிமக்கள் வந்து அவங்க ஃபேமிலிக்கு வாட்டர் எடுத்து புழங்கக்கூடிய ஒரு ஆறு மாதிரி இருந்திருக்கு. பட் ஆனால் இப்போது அந்த கூவத்தை பார்த்தாலே எல்லாருமே வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. வை பிகாஸ் இருக்கிற பிரச்சனை எல்லாமே அந்த தண்ணியிலேருந்து நம்ம ஏதாவது அந்த தண்ணியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நியூஸ் சேனல்ஸுமே அதை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நேச்சுரலாக நம்மளுக்கு இருந்த ஒரு விஷயத்த நம்ம மக்கள் நம்மளே வந்து அதை அழிச்சிருக்கோம். ஸோ சிட்டி ஒரு பக்கம் டெவலப் ஆனாலும் நிறையா பீப்புள்ஸ் வராங்க, நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ பெங்களூர்லேருந்து நிறைய பேர் வராங்க. இப்போது சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து எல்லா செட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே பீப்புள் சென்னையில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு ஆறை வந்து ஆக்சுவலி இது வந்து சென்னை பீப்புள்ஸ்க்கு மட்டும் ஒரு ட்ராபேக் கிடையாது, மற்றவங்க எல்லாத்துக்குமே தான். நம்ம ஒரு ஊருக்கு வந்து நம்ம ஒரு பொழப்பு தேடி போகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்ராய் வந்து நம்மளையுமே தான் சாரும். எப்படி சொல்கிறது, நான் வந்து இந்த ஊர்லேயே இல்லை, நீ வந்து இப்படி சொல்கிற அப்படின்னா இருக்குது நம்ம ஒய் பிகாஸ் அதை அழிச்சு தான் இங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகிருக்கு, எல்லாமே டெவலப் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த ஆறு சீரழிஞ்சதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக தான் இருக்கும். ஸோ கூவம் அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நம்ம பெருங்குடி சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டு இந்த கார்பேஜ் எல்லாம் கொட்டி எல்லாமே இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடம் வந்து பெருங்குடியில் தான். ஸோ இந்த சைடு போகிற பீப்புள்ஸ் யாராவது இந்த எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு தெரிஞ்ச ரூட்டை வச்சு நான் சொல்கிறேன். இந்த திருவான்மியூர், இந்த குரோம்பேட், இந்த ஏரியாவில் போக வர பீப்புள், அந்த சென்னை 1
ஸோ இந்த டைடல் இந்த இதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அந்த ட்ரைனேஜ் வந்து அந்த ட்ரைனேஜில் அந்த கார்பேஜ் சிஸ்டம் அது வந்து அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. ஆக்சுவலி நான் பஸ்ஸில் போகும்போது தான் அதை நோட்டீஸ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 கிலோமீட்டருக்காவது அது இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் 2 கிலோமீட்டருக்கு அது அவ்வளோ பெரிய ஒரு எல்லா சிட்டியோட கார்பேஜ் எல்லாமே அங்கே தான் வருது. ஸோ அதனால அது ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹவுசிங் போர்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். நான் இப்போ இருக்கிற இடத்துல ரூம் பக்கத்துலேயுமே ஒரு ஹவுசிங் போர்டு இருக்கு. நீங்கள் ஹவுசிங் போர்டு இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய வரும். நீட்டாக பயங்கரமான பில்டிங்ஸ் எல்லாமே கூகுளில் வரும். பட் ஆனால் இன்னும் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது, அந்த மெயின்டைன் பண்ணாமல் ஒரு ட்ரைனேஜ் வந்து இல்லை பில்டிங் இடிஞ்சு, ஸோ அதுலேயுமே இன்னுமே மக்கள் அந்த ஒரு சஃபரிங்கில் இருக்காங்க. நம்ம ஆக்சுவலி இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஊர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ நான் ஒரு ஒர்க்குக்காக வந்திருக்கேன். ஸோ அந்த ஒர்க்கில் இருந்துட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிடுவேன் அந்த மாதிரி. ஆனால் இங்கே அந்த ஹவுசிங் போர்டை நம்பி இருக்கிற பீப்புள்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு நார்மல் வீட்லேயே வந்து இப்போ உங்கள் வீடு நார்மலாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே ட்ரைனேஜ் வருது, இல்லை வந்து அந்த வீடு சரியாக கட்டுமானம் சரியா இல்லை. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள்னஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ இப்போ நான் இருக்கிற இடத்துல ஒரு கார்பரேட் சிஸ்டம் இருக்குது, ஒரு ஹவுசிங் போர்டு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அங்கங்கே எல்லா ஹவுசிங் போர்டுமே இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் சொல்லவே வேணாம். நார்மல் எல்லா ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துதான் இருக்கு. ட்ரெயின் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாவ், அண்ட் திஸ் இஸ் அ ட்ரெயின். நம்ம பின்னாடி வந்து போவோம். ஓகே, ட்ரெயின் போயிடுச்சு. ஆக்சுவலி இன்னொரு விஷயம், நம்ம ட்ரைனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வழியிலுமே இப்போ நான் இருக்கேன் இல்லையா, இதுக்கு கீழே இந்த சைடு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னாலும் இந்த லாஸ்ட் வரைக்குமே அந்த ட்ரைனேஜ் வந்து அப்படியே தான் இருக்கும். அது ஆக்சுவலி ஒரு லேயர் மாதிரியே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒரு கஷ்டம். அதே மாதிரி இப்போ இந்த ட்ரெயின் போச்சு இல்லையா, இது வந்து எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னா இங்கேருந்து சிந்தாதிரிப்பேட்டை அப்படின்ற இடம் வரைக்குமே போகுது. இந்த ட்ரெயினில் நான் போகும்போது தான் இதையும் நோட் பண்ணேன். நம்ம இந்த பக்கம் போகிற வழியில் ஒரு கால்வாய் இருக்குது. ஆக்சுவலி நான் அது என்னன்னு வந்து ஃபோட்டோவாக போடுறேன். ஸோ அந்த கால்வாயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் போகும்போது தான் நோட் பண்ணேன். ஸோ அந்த கால்வாயை ஒட்டியும் நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ஸோ நான் இப்போ பேசுகிறத வச்சு உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகிருக்காது. பட் ஆனால் நான் அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதை வச்சே உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஸ்மெல்லோட இல்லை வந்து என்ன டிசீஸ் வரும் என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் அங்கேயுமே நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நோட் பண்ண வரைக்குமே கொஞ்சம் மக்கள் கஷ்டப்படக்கூடிய இடங்கள், அதாவது இயற்கையை வந்து நம்ம ஒரு இதுக்காக டெஸ்ட்ராய் பண்ணி இருக்கக்கூடிய இடங்கள்ல இதெல்லாமே இன்னும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து நோட் பண்ண வரைக்குமே இவ்வளோதான். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதை வந்து நான் ஒருத்தன் நினச்சாலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய விஷயம். இங்கே இருக்கிற யார் நினைச்சாலுமே இதை வந்து ரொம்ப பெருசாலாம் மாற்றிட முடியாது. ஏன்னா வந்து இப்போது அவ்வளோ ட்ரைனேஜ் வெளியே வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ட்ரைனேஜ் சிஸ்டமை நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா அது மேபி ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம். அண்ட் வந்து கார்பேஜ் இருக்குது அப்படின்னா அந்த கார்பேஜை வந்து எந்த வகையில் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான பொருளாக மாற்றிக்க முடியும், இல்லை எந்த வகையில் டம்ப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு புது ஐடியாவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயமா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் இதுக்கு எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் 4 மாதத்தில் நோட் பண்ண விஷயங்கள் இவ்வளோ. ஸோ ஏற்கனவே சென்னையில் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு சின்ன சொல்யூஷன் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஆக்சுவலி என் கூட கம்பைன் பண்ண முடியாது. நான் வந்து உங்களோட கண்டிப்பாக வந்து
ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு மெம்பராவோ இல்லை வந்து ஏதோ ஒன்றில் ஜாயின் பண்ணி நம்ம ஏதோ ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஒரு பிளான். இது வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் இல்லை எப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இந்த ஒரு விரலை வச்சு என்னால் ஒரு 5 கிலோ தூக்க முடியாது. பட் ஆனால் இந்த 5 விரல் சேர்ந்துச்சு அப்படின்னா என்னால் ஒரு 10 கிலோ தூக்க முடியும். அதே மாதிரி என்னோட 10 விரல்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா என்னால் ஒரு 50 கிலோ தூக்க முடியும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கம்பைண்டாக ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா அது எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய சக்ஸஸை வந்து கொண்டு வரும். ஸோ இது என் ஊர் இல்லை, ஆனாலுமே வந்து இவ்வளோ மக்கள் வந்து இங்கே பொழப்பு தேடி வந்திருக்காங்க, நானுமே வந்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு சோறு தர பூமியை நம்ம கொஞ்சமாவது ஏதாவது டெவலப் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் என்னால் வந்து பர்சனலாக எதுவுமே பெருசாக செய்ய முடியல. பட் ஆனால் எனக்குமே பர்சனலாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால அதையெல்லாம் தாண்டி இந்த வீடியோ மூலியமா எனக்கு ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு ஏதோ ஒரு சின்ன விஷயம் என்னால் ஒரு நல்லது பண்ண முடிஞ்சாலும் கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் வந்து இறங்கி பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான். ஸோ அண்ட் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் சென்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறையா இருக்குது. நம்ம ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற எல்லாமே, அண்ட் வந்து மெரினா பீச்சாக இருக்கட்டும், இல்லை மாலாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் வந்து இன்னும் பியூட்டிஃபுல் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம அக்லியாக இல்லை நம்ம வந்து நம்மளுக்கு ஹார்ம்னஸ் தரக்கூடிய இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே நம்ம யாராவது நினச்சாதான் கொஞ்சமாவது அது பியூட்டியாக மாற்ற முடியும். ஸோ அதே தானே சொல்லுவாங்க இல்லையா, அழகாக இருக்கிறது எப்போவுமே அழகாக தான் இருக்கும். அதை டெவலப் பண்ண தான் இன்னுமே நிறைய பேர் யோசிப்பாங்க. அசிங்கமாக இருக்கிறத யாரும் தொடக்கூட மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஊர் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து மாறும். ஒரு சின்ன நம்பிக்கை தான். ஸோ இந்த வீடியோ நான் வந்து இது வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நோட் பண்ணாதவங்களும் இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். ஸோ இன்னுமே சென்னையில் இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. உங்களால் ஏதாவது முடியும்னா நீங்கள் தாராளமாக அதை செய்யலாம். ஸோ வந்து எப்போவுமே நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம குரோத்தை மட்டும் பார்க்காம அந்த இடத்தோட குரோத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறமும் வந்து நம்ம இந்த வீடியோவிலேருந்து ஒரு சில இடங்களை ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து எடுத்து அதை அனலைஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் வீடியோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மட்டும் போடுங்க. ஸோ இன்னும் நிறைய நான் இதுக்கப்புறம் பார்க்க போகிற பிளேஸஸோ இல்லை வந்து இன்னும் இந்த மாதிரி என்னென்ன பிளேசஸ் இருக்குது, எவ்வளோ வந்து அது இன்னும் என்ன என்டேஞ்சரான இடத்துல இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ ஒரு அனலைஸ் மாதிரி எடுத்து நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இப்போது என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி இப்போ கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. நம்ம கிளம்பலாம், ஏன்னா ஸ்டேஷன்லேயே யாரும் இல்லை. ஸோ தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளம்பும். ஸோ அடுத்த ட்ரெயின் வந்துருச்சு. ஓகே, இந்த ட்ரெயின் வந்து சவுண்ட் வந்துருக்காது நினைக்கிறேன். ஸோ இது மூலிமா நான் வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.